என்ன சார் டக்குன்னு பாயிண்ட்டுக்கு வந்துட்டீங்க? இதுவும் நீங்க சொல்லி கொடுத்ததானே சார்? ஆனா இப்போ இருக்கிற கண்டிஷன்ல பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையெல்லாம் எப்படி விட்டுட்டு வர்றதுன்னு தானே யோசிக்கிறீங்க. ஆமா ஆமா, பார்த்தாதான் உங்க கூடவே இருக்காருல்ல. ராமருக்கு ஒரு அனுமார் மாதிரி, ரொம்ப பழசா இருக்கேடா. கண்ணதாசனுக்கு ஒரு பஞ்சவர்ணாச்சலம் மாதிரி. ஏன்டா? அப்புறம் சுந்தரம் சார், சொல்லுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு எவ்வளவு சேலரி கொடுத்தாலும் காம்பன்சேட் பண்ணவே முடியாது. நான் என்ன கொடுக்கட்டும்? என்ன நம்பி கம்பெனியே ஒப்படைக்கிறீங்க. இது ஒரு சேலஞ்சிங்கா எடுத்து செய்வோமே. சார், வேலை செஞ்ச களைப்பு நீங்கிறதுக்குள்ள அவங்களுக்கு உண்டான ஊதியத்தை கொடுத்தணும்னு நீங்க தான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமே. ஆஹா, அவர் சொல்றத பார்த்தா அண்ணனுக்கே 5 லட்சம் கிடைக்கும் போல் இருக்கே. அப்ப எனக்கு குறைஞ்சது 50,000 கிடைக்குமே. ஏய், பார்த்தா சார், ஆ? உங்க மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். 50,000 உங்களுக்கு கொடுக்குறேன், ஓகேவா? உங்களுக்கு கேட்கணும் தான் அவன் இறஞ்சியே சொன்னான். நானா இருந்தா 60,000 ரூபாய் கொடுத்துருப்பேன். அண்ணா. நீங்க நியாயமா 50,000 ரூபாய் அண்ணா, ப்ளீஸ்ண்ணா. அவ்வளவுதான்டா.